எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். வீடியோலயே பார்த்துருப்பீங்க, சிப்ஸ் தான் நம்ம செய்ய போறோம். அதுவும் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ். இப்போ மரவள்ளிக்கிழங்கு சீசனாக இருக்குது. சீசனில் வாங்கி இது போல் சிப்ஸ் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான, அதே சமயத்தில் ஹெல்த்தியான சிப்ஸு நம்மளோட தேவைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். வீட்லேயே நீங்கள் பொரிச்சு தரதுனால நம்ம நல்ல சுத்தமான எண்ணெயில் பொரிச்சு தந்தால் அது பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமானதும் கூட. இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸை நல்லா மொறுன்னு எப்படி நம்ம பொரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கை வாங்கிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஈரம் போக தொடச்சி இதில் வச்சுருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு வாங்கும் பொழுது புது கிழங்கா வாங்குங்க. மேலே ஈரப்பசை அந்த கிழங்குல இருக்கணும். அதே போல் மண் ஒட்டி இருக்கணும். கிழங்கு கட் பண்ணி இருக்கும் பொழுது அதில் கருப்பு லைன், அதாவது கருப்பு கலரில் லைன்லாம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நல்ல கிழங்கு. அதே போல் நீங்கள் சிப்ஸ் செய்ய போகிறீங்கன்னு டிசைட் பண்ணி கிழங்கு வாங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப தடிமனாக இருக்க கிழங்கோ, நல்லா முத்தி அது நடுவில் அந்த நார் இருக்கும், மட்டைன்னு சொல்லுவாங்க, அது திக்காக இருந்துச்சுனாலும் வாங்காதீங்க. ஓரளவு கொஞ்சம் மிதமான தடிமனில் இருக்க கிழங்கு பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும் இது எலசான கிழங்குன்னு. அது போல் கிழங்கு வாங்கிக்கோங்க. அந்த கிழங்கை தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போல் ஒரு சீவலில் நம்ம சீவி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ரவுண்டாகவும் சீவலாம், கிராஸில் வச்சு சீவினிங்கன்னா அது நல்ல ஓவல் ஷேப்பில் வரும். அது போலையும் சீவிட்டு இது போல் ஒரு வெள்ளை கிளாத்தில் ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுடுங்க. டைரெக்டாகவே கூட இதை நம்ம சீவி செய்யலாம். வீட்டில் செய்யும் பொழுது சில சமயம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சீவிட்டிங்கன்னா எண்ணெய் கடாயில் பட்டுடும். அதனால் இது போல் சீவி ஒரு 10 நிமிஷம் நல்லா காத்தார விட்டுடுங்க. மரவள்ளிக்கிழங்கு சீவும் பொழுது ரொம்ப தடிமனாவோ இல்லை ரொம்ப மெலிசாவோ சீவாதீங்க. இது போல் ஒரு தடிமனில் சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பாகவும் கிடைக்கும். சாப்பிடும் பொழுதும் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்குது. எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு மிதமான தீயில் மாற்றிட்டு இது போல் ஒன்றொன்னா எடுத்து போடுங்க. மொத்தமாக நீங்கள் அள்ளி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சரியாக பொரியாமல் இருக்கும். அதே போல் எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. நீங்கள் பொரிக்கிறதுக்கு எடுக்கிற கடாய் நல்லா அடி கனமானதாக இருக்கட்டும். எப்பொழுதுமே எந்த வறுவல் பொரியல் செய்கிற மாதிரி இருந்தாலுமே அதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் அடி கனமானதாக இருக்கணும். இது போல் அடி கனமாக இருக்க கடாயில் கடலெண்ணெய் தான் சேர்த்து நான் பொரிக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கடலெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், இது போல் ஏதாவது ஒரு எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. நம்ம இதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடணும். அதாவது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விடணும். இது போல் நீங்கள் கலந்து விடும் பொழுது எல்லா பக்கமும் கரெக்டாக நமக்கு செவந்து வரும். நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ஆறின பிறகு கூட அந்த மொறுமொறுப்பு தன்மை போகாது. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும்பொழுது எந்த மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கோ அதே போல் அதை விட அதிகமான சுவையில் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற சிப்ஸு. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் இதை செஞ்சுருக்கேன். நீங்களே கூட கடையில் வாங்கி சாப்பிடும்பொழுது கவனிச்சிருப்பீங்க, சில இடங்களில் ரொம்ப மெலிசாக இருக்கும், சில இடங்களில் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பொரிக்கிறதுக்கு உண்டான டைமும் நமக்கு மாறுபடும். கொஞ்சம் திக்காக நான் இந்த ஸ்லைஸ் பண்ணதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கலரும் நல்ல கோல்டன் கலர் வந்த பிறகு தான் நான் இதை எடுக்க போகிறேன். அப்படி எடுத்தால் தான் ஆறின பிறகும் நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். நீங்கள் மெல்லிசாக சீவி போட்டிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் சீக்கிரமாகவே செவந்து வந்துடும், நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. இதை இந்த கரண்டியில் நம்ம எடுத்து ஆட்டும் பொழுது அப்படியே சலசலன்னு அந்த சிப்ஸ் எல்லாம் ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அது போல் ஒரு சவுண்டில் நமக்கு தெரியும். அந்த சவுண்டு வரும் பொழுது எண்ணெயில் அந்த முத்துமுத்தா நுரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீர் எல்லாமே அடங்கின பிறகு நீங்கள் எடுக்கணும். இது போல் நம்ம ஈரப்பசை இருக்கும்பொழுது சிப்ஸில் இந்த நுரையெல்லாம் இருக்கும். இது எல்லாமே சடசடப்பு அடங்கிடும். அதாவது அதில் இருக்க நீர்ப்பசையோட சடசடப்புலாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அது ஒரு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு சீவி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு காரம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்.
இது ஒரு மெத்தடு. இதுலேயே மரவள்ளிக்கிழங்க காய வச்சுட்டு ஒரு மெத்தடில் பொரிப்பாங்க. அந்த மெத்தடு வீடியோவை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். மரவள்ளிக்கிழங்கு நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மரவள்ளிக்கிழங்க எப்படி நம்ம சைடிஷோடு சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்க சிப்ஸ் ஆசைப்படுறாங்கன்றதுனால கண்ட கடையில் வாங்கி கொடுக்காம இது போல் கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால இதே மெத்தடில் இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிப்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் போக இது போல் இருத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதனோட தனி மிளகாய்த்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். அதே போல் தூள் உப்பு தான் சேர்க்கணும். அது சேர்த்துட்டு நல்லா நம்ம குலுக்கிட்டு எல்லா பக்கமும் அந்த மிளகாய்த்தூள் படுற மாதிரி குலுக்கிட்டு நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த உப்பு காரம் பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா காரம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. சிலருக்கு காரம் நிறைய பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேயே உங்கள் வீட்டில் சாட் மசாலா பவுடர் இருந்ததுன்னா அதையும் கூட சேர்த்துட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். அது வேறு ஒரு ஃப்ளேவரில் கிடைக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது பிள்ளைங்க எப்பொழுதுமே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு தான் இப்போ விருப்பப்படுறாங்க. அதுக்காக நம்ம கடையில் கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் செய்யும் பொழுது அதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துட்டா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.